God. Good evening everyone. இங்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த மாலை நேரத்திலுமாய் கூட இந்த ஆண்டு இறுதியில நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக இங்க வந்திருக்கிறீங்க. இப்பொழுதும் கூட நம்ம ஆண்டவரை நினைச்சு பார்த்து இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அவர் இல்லைன்னா நாங்கள் இன்னைக்கு இல்லை அப்படின்னு நிச்சயமா சொல்லுவீங்க. நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். விவரிக்க முடியாத நன்மைகள் செய்தவரை நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசையாய் நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபித்து இந்த கூட்டத்தை துவங்கலாம். கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி தகப்பனே. நன்றி 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 ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய ஆராதனையின் அபிஷேகம் கடந்து வரட்டும் சுவாமி. ஒவ்வொருவரும் உம்மை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தொழுது கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க. கர்த்தாவை எல்லா தடைகளையும் உடைத்து கர்த்தர் நீங்க விடுதலையை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்க கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆராதிக்க செய்யும், ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். உங்க பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்புங்கப்பா. உங்க பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்புங்க. உங்க பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்புங்க. கர்த்தர் நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே என்று சொல்லி பாடலாம். ரொம்ப டிஸ்ட்ராக்டடா இருக்கீங்க. உங்க கவனம் எல்லாம் எங்கெங்கயோ இருக்குது. I understand this is a Christmas celebration. We are going to celebrate. Lot of things are going in our mind. இல்ல, நிறைய விஷயம் மண்டையில ஓடிட்டே இருக்குது. ஐயோ, அடுத்து இது இருக்கே, பெர்ஃபார்மன்ஸ் இருக்கே, அப்படியே நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஆனா இப்ப கொஞ்ச நேரம் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு let us worship God. Let us worship God. முழு இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்து நம்ம பாடணும். நல்லா அந்த வரிகளை கவனிச்சு பாருங்களேன். ஏந்தி நீர் என்னை, தாங்கி நீர் என்னை, உயர்த்தி நீர் என்னை, தப்புவித்தீர். எத்தனையோ இடத்துல நம்ம மாட்டி இருக்கணும் இல்ல? எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து ஆண்டவர் நம்மளை தப்பு வச்சிருக்கிறார். எவ்வளவோ கீழான நிலைக்கு நம்மளை தள்ளணும்னு நிறைய பேர் முயற்சித்த போதும் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நீங்க இந்த வருஷம் முழுக்க சாட்சி சொல்லி இருக்கிறீங்க இல்ல? ஆண்டவர் எங்களை எப்படியெல்லாம் உயர்த்தினார். ஒரு காலத்துல நான் எந்த நிலையில இருந்தேன், இன்றைக்கு கர்த்தர் என்னை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஏந்தி நீ, தாங்கி நீ, உயர்த்தி நீ,
தப்புவித்தீர். மீண்டும் ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. என்ன காரணமா உங்களுக்கு உயர்வு வந்ததுக்கு? என்ன காரணம்? மிகுதியான கிருபை. சாதாரண கிருபை இல்ல, மிகுதியான கிருபை. மிகுதியான கிருபை. God has been gracious to us upon our life. லைஃப் முழுக்க, கடந்த நாட்கள் முழுக்க அந்த கிருபை நம்ம மேல மூடுனதுனாலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கிற உயர்வுகள் எல்லாம். நமக்கு யாருக்காவது பர்சனலா தகுதி இருக்குன்னு நினைக்கிறோமா? நினைக்க முடியுமா நம்மளால? நான் ரொம்ப யோகியம், 100% எல்லாத்துலயும் கரெக்டா இருந்தேன், அதனால எனக்கு இந்த உயர்வு கிடைச்சதுன்னு யாராவது அப்படி சொல்ல முடியுமா? We cannot claim. ஆனா நமக்கு ஏன் அந்த உயர்வு வந்துச்சு? ஆண்டவருடைய மிகுதியான கிருபை. அந்த மிகுதியான கிருபையை எண்ணி ஆண்டவரை துதித்து புகழ்ந்து பாட போகிறோம். ஆமென். ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அது. மீண்டுமாய் தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. ஆமென். துவங்கியதை கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வாரு? முடிப்பாருங்க. ஒருவேளை தாமதம் ஆச்சுன்னா கூட கவலைப்படாதீங்க, அவர் சொன்னதை நிச்சயமாக செய்து முடிப்பார். ஆமென். உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நிச்சயமா ஒரு வார்த்தை கொடுத்திருப்பார். உங்களை குறிச்சு ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசி இருப்பார். அந்த வார்த்தை நடக்கல, ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு, இன்னும் அந்த வார்த்தை நிறைவேறலேன்னு சொல்லி நீங்க ஒருவேளை ஏக்கத்தோடு இருக்கலாம். அண்ணா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். என்ன சொல்றாரு? கவலைப்படாத, துவங்கினவர் நான் முடிச்சே தீருவேன், கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன், உன்னை நடத்துவேன், கரம் பிடிச்சு நடத்துவேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன் கூடவே வருவேன். அதனால நீங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் நல்லவர்னு சொல்லி பாடலாமா? துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் உண்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே.
சொல்லுங்க எல்லாரும் கரங்களை தட்டி. வேடிக்கை பார்க்காதீங்க. இது ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஆமென். இதுவரைக்கும் வழி நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். உங்களுடைய ஜெபங்கள் ஒன்றும் வீணாய் போவதில்லை. ஆமென். உங்க ஒவ்வொரு ஜெபமும் பதிலா மாறப்போகிற நேரத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமென். எப்படி? ஒவ்வொரு ஜெபமும் பதிலா மாறப்போகிறது. Not even a single prayer is going to be unanswered. Unanswered prayer னு எதுவுமே இருக்க போறது இல்லை. பதில் வராத ஜெபம் என்று ஒன்று இருக்க போவதே இல்லை. உங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க என்னோடு கூட இந்த பாடலை பாடி ஆராதிக்கலாமாம். கரங்களை மெதுவா அப்படி தட்டி ஆண்டவர் பாடலாம். ஜெபம் எல்லாம் ஜெயமாக பதிலாக ஆண்டவர் மாற்ற போகிறார். உங்களுடைய துதி ஒவ்வொன்றையும் கூட ஜெயமாக மாற்ற போகிறார். ஆமென். பெற்றிடுவோன்ற விசுவாசத்தால ஒருவேளை எதையாவது இழந்திருந்தீங்கன்னா கூட அதை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க என்னெல்லாம் இழந்தீங்களோ அதை ரெட்டத்தனையா, நாட் த சேம், டபுள் ஃபோல்டா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். எதையெல்லாம் இழந்தீங்களோ ரெட்டத்தனையா. எப்படி யோபு ஆஸ்தி, சொத்து, சுகம், உடல்ல இருக்கிற சரீர சுகம் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் நின்றான். ஆனா அவனுடைய பொறுமையையும் உண்மையையும் கர்த்தர் பார்த்து அவனுக்கு எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கொடுத்தது போல நீங்களும் இன்னைக்கு பொறுமையோட உண்மையா காத்திருக்கிற வேளையில கர்த்தர் நீங்க இழந்த அனைத்தையும் இரட்டிப்பாக கொடுக்க போகிறார். ஆமென். ஆமென். ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். உணர்ந்து பாடுங்க. காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது, வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெரும் மழை பொழிந்திடும் நேரமிது, என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும். ஆமென். மாற்றங்களை உண்டாக்கும் அவர் மாறாதவர். விசுவாசத்தால நீங்க நினைச்சதை விட வேண்டிக் கொண்டதை விட மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நீங்க வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாக நன்மை செய். மீண்டுமாய் பாடும். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார்.
போகிறார். இதுவரைக்கும் நன்மை செஞ்சவர் இனிமே உங்களுக்கு தீமை செய்வாரா? இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். நமக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவனவர் தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவனவர் நன்மை செய்வார். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். மனிதரால் கூடாதவை தேவனால் கூடும். தீங்குகள் என் கூடாரத்தை அணுகாது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென், ஆமென். இந்த வரிகளை விசுவாச அறிக்கையா கடைசியா நம்ம பாட போகிறோம். ஆமென். நமக்காக யுத்தங்களை செய்கிறவர். எல்லாரும் அந்த வரிகளை பார்த்தே நீங்க பாடலாம். நமக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவன் அவர், தோற்றதே இல்லை. It is going to be a faith proclamation now. Amen. விசுவாச அறிக்கையாக நம்ம பாடுவோமா? நமக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவன் அவர், தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவன்
கண்களை மூடி தயவு செய்து வேடிக்கை பார்க்காதீங்க. Close your eyes. Last 2 minutes. Close your eyes. Surrender yourself before God. ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொழுது கொள்ளும்படியாக, சாஷ்டாங்கம் செய்து வணங்கி தொழும்படியாக ஆட்டு மேய்ப்பர்கள் எல்லாம் வந்தாங்களாம், ராஜாக்கள் வந்தாங்களாம். நான் வானத்திலிருந்து நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டி அந்த ராஜாவை கண்டுகொள்ளும்படியாக செய்தது. இன்றைக்கு அந்த ராஜா நம் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார், நம்மோடு கூட வசித்துக் கொண்டிருக்கிறார், நம்மளே இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை இருதயத்துல தொழுது கொண்டு கடைசி ஒரே ஒரு தடவை ஆண்டவரே நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் சொல்லு. சாஷ்டாங்கம் செய்ய வந்தோம், சாஷ்டாங்கம் செய்ய வந்தோம், சாஷ்டாங்கம் செய்ய வந்தோம் இயேசுவே. Thank you Jesus. அருமையான இந்த மாலை வேளையினுடைய இந்த இடத்துல ஆண்டவரே நீங்க உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி. We believe that the heaven has come down now in our midst. உம்முடைய பிரசன்னம் எங்க மத்தியில இறங்கி வந்திருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பரலோகம் இங்க இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகள் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீங்க இடைப்படுங்கப்பா, எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீதமான ஒவ்வொரு வேளையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. So என்னோட டெஸ்டிமனி என்னன்னா, நான் இப்போ ரீசெண்டாக என்னோட டிகிரி முடித்தேன். ஸோ முடிச்சதுக்கப்புறமா many were telling I'll not be able to get a job. ஸோ நான் என்னோட ப்ரேயர் என்னவா இருந்துச்சுன்னா, லைக் அவங்கக்கிட்ட எல்லாம் வந்துட்டு நான் ப்ரூவ் பண்ணணும், லைக் என்னாலையும் முடியும் அப்படின்னு. ஸோ நான் ஸோ ஐ ஸ்டார்டட் ப்ரேயிங், லைக் every day I started praying to God, like I have to get a job so that I can tell people that even I will get a job. So every day I started praying, and then at the June I think so, எனக்கு ஜூனில் வந்துட்டு எங்கள் காலேஜ் மூலிமா பிளேஸ்மெண்ட்ஸில் ஐ got a company Capgemini. ஸோ அந்த கம்பெனியில் வந்துட்டு they had a 5 rounds. ஸோ அந்த 5 roundsம் வந்துட்டு I somehow cleared it, and the end was a technical HR round. ஸோ அதையும் நான் எப்படியோ கிளியர் பண்ணி I got into the company,
And then whoever told that I'm not able to, get into a company, I went to them and I told them it's because of God's grace I got the company, and now I've completed 3 months working there, and I'm moving forward for that. Thank you. பிரைஸ்லாம். இந்த இடத்துல வந்துட்டு நான் 3 மாசமாக நான் நம்ம வெங்கட் அண்ணாக்கிட்ட வந்துட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு கேஸ் விஷயமா நான் மாட்டிகிட்டு இருந்தேன், செக்கு கொடுத்து. அந்த செக்கால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். நான் அப்போ வந்து அந்த இடத்துல வந்துட்டு கடவுள் சொன்னார் எனக்கு. நான் ரொம்ப அழுது, நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். நான் வெங்கட் அண்ணாக்கிட்ட ரொம்ப அழுதேன் நான், அப்பா எனக்கு இப்படி இருக்குப்பான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கடவுள் எனக்கு ஒரு நல்ல அந்த ஜெபத்தை, ஒரு ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்தது என்ன, எனக்கு அந்த கேஸ் எனக்கு அரெஸ்ட் வாரண்ட்டும் வந்துடுச்சு. ஆனால் வந்து அவங்களே வந்து அந்த அரெஸ்ட் வாரண்ட்டை ரிட்டர்ன் வாங்கிக்கினாங்க. கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ. Praise the Lord. இத்தனை வருஷமா நல்ல படிப்பு கொடுத்து எல்லா ஆண்டவர் பண்ணி கொடுத்ததுக்காக நன்றி. 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து நல்ல மார்க்ஸ், நல்ல பேர் எடுக்க கிருபை தந்தார் ஆண்டவர். ஸோ 10th நல்ல மார்க்ஸ் எடுத்து 12th நல்லா மார்க்ஸ் எடுத்து நல்லா பாஸ் பண்ணி இப்போது ஈஸி இன்ஜினியரிங் பண்ண கிருபை தந்திருக்காங்க ஆண்டவர். அந்த நிட்டே மீனாட்சியில் தான் இப்போ படிச்சுட்ருக்கேன். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. ஸோ இப்பொழுதும் கூட நம்ம தேவ செய்தியை கேட்க போகிறோம். என்னுடைய சகோதரர் ஆரோக்கியராஜ் அவங்க நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்க ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஸோ இப்பொழுது நம்ம மத்தியில் வந்து அவங்க தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. ஐ வெல்கம் பிரதர் ஆரோக்கியராஜ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கூடி இருக்கிறதுக்கான ஒரே ஒரு ரீசன், விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு ஒருவர் வந்தார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அவர் வந்ததுனால நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் இங்கே. ஆமென். அவர் வந்ததுனால தான் இந்த செலிப்ரேஷன். அவர் வந்ததுனால தான் இன்றைக்கு அநேக முகங்களில் பிரகாசம். ஆமென். அவர் மாத்திரம் வராமல் போயிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் தெரியல. ஹல்லேலூயா. வாழ்க்கைக்கு அர்த்தத்தை அவர் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்டோம். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். என்னோடு கூட பேசுகிறவர் உங்களோடும் பேச விரும்புகிறார். நிச்சயமா அவர் பேசுறாரா, பேசலையா? நம்ம ஆண்டவர் பேசுறவரா? We have a God who speaks with us. It's such a honor and privilege to share God's word at this moment in this fellowship. I thank God first of all for giving me this opportunity. Secondly, I would like to thank Venkat Anna for giving me this opportunity. Hallelujah. Let's all close our eyes for a moment. Hallelujah. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே
நீர் போதுமே நிறைவே, நீர் வேண்டுமே ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, காடானது பைநிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, காடானது பைநிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. ஆவியானவரே, நீர் வந்தால் எல்லா சூழ்நிலையும் மாறும் ஆண்டவரே. வனாந்திரம் வயல்வெளியா மாறும், காடானது பயிர் நிலமாய் மாறும். இந்த நாளிலே வாழ்க்கையிலே சோர்ந்து போய் பலனற்று போய் ஏமாற்றத்தோடு வருடத்தின் கடைசியிலே இன்றைக்காவது எனக்கு ஒரு வழி பிறக்காதா, இன்றைக்காவது எனக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கிடைக்காதான்னு சொல்லி உடைய பிள்ளைகள் ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தாவே, அவர்களை திருப்தியாக்கி அனுப்புவீராக, திருப்தியாக்கி அனுப்புவீராக. இந்த நாளில் திருப்தியாக்கி அனுப்புவீராக. நீர் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு நன்றி. எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு நான் ஏவப்பட்ட வார்த்தை, நாம் அடிக்கடி கேட்ட பரிச்சயமுள்ள ஒரு வார்த்தை தான். ஆனால் ஆண்டவர் எப்ப பேசினாலும், அவர் மறுபடியும் ஒரே வார்த்தையை பேசினாலும் அதுல ஒவ்வொரு வாட்டியும் எதையாவது ஒரு புதுசா காரியங்களை கற்று தருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிளை ஒவ்வொரு தடவையும் வாசிக்கிறப்போ புதுசா இருக்கிற மாதிரி எனக்கு நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? நான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா அந்த பேசேஜ் தான் பிரதர் வாசிக்கிறேன், பட் ஐ ஃபீல் இட் சம்திங் நியூ, பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் வேர்ட் and it has life in it. Amen. God's word has life in it. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தை நேரடியா நம்ம கூட நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் அந்த வார்த்தை நம்மோடு கூட பேசுகிற வல்லமை உடையதா இருக்கிறது. ஆமென். இந்த புத்தகத்தை எத்தனையோ முறை வாசித்தாலும் ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தைகள்ல இருந்து கர்த்தருடைய தெளிவான வழி நடத்துதலை நம்மளால பார்க்க முடியும். ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியல. ஊழியத்தில் இருக்கிற எங்களுக்கும் கூட அநேக நேரங்கள்ல எங்க ஊழியம் செய்யறது, ஊழியத்தில் சோர்வுகள் வரும் பொழுது எப்படி முன்னாடி போறது தெரியாம இருக்கும் போதெல்லாம், எப்பெல்லாம் அவர் பாதத்துல இந்த வார்த்தையோடு கூட உட்கார்றோமோ அப்பெல்லாம் பதில் கிடைச்சிட்டே தான் இருந்திருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நீங்க எதிர்பார்ப்போட நீங்க வந்திருக்கிறீங்கன்னு எத்தனை பேர் உண்மையா? நான் நினைக்கிறேன் நீங்க எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா.
ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஏன்னா அவர் பேசுகிற தெய்வம். இந்த உலகத்துல we are so privileged to have Jesus as our savior, because no other god in this world can boast that they can guide their people. Hallelujah. Our God is a speaking God. Our God speaks to us. He speaks face to face. Hallelujah. அவர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வமா இருக்கிறார். இந்த நாளிலே சோர்ந்து போய் துவண்டு போய் வேதனையோடு எனக்கு வேற வழியே இல்லையா, இதுக்கு மேல எனக்கு பதிலே இல்லையா அப்படின்னு நீங்க நினைச்சு வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஓசியா 4:6 சொல்லுது, என் ஜனங்கள் அறியாமைனாலே சங்காரமாகிறார்கள். எதனால சங்காரமாகிறாங்களா? My people perish because of lack of knowledge. Knowledgeனா என்ன knowledge சொல்றார் ஆண்டவர்? What is that knowledge? Is that we study every day? நமக்கு பலவிதமான நாலேஜ் இந்த உலகத்துல கிடைக்குது, ஆமாவா இல்லையா? எஜுகேஷன் மூலம் நாலேஜ் கிடைக்குது, அது இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நாலேஜ் கிடைக்குது. லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு காரியத்துல இருந்தும் we get so many, every day we get knowledge. But the Bible talks about the knowledge about God. தேவனை குறித்த அறிவுதான் நம்மையும் வாழ்க்கையில வெற்றி உள்ளவர்களாய் மாற்ற போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனை குறித்த அறிவு, the knowledge of God is going to make you prosperous, is going to make you successful. Hallelujah. இந்த நாளிலே அவரை பற்றி அறிகிற அறிவு யாருக்கு அதிகமாகிறதோ அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பை என்று கருதுகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, அவரை அறிகிற அறிவு யாருக்கு பெருகிறதோ அவங்க வாழ்க்கையில சக்சஸ் மேல சக்சஸ் பெருகிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை குறித்த அறிவு. அதனாலதான் பல நேரத்துல நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இதுல இருக்கிற உண்மை பற்றி அறிகிறதற்கே எனக்கு நேரம் இல்லை, என்ன போய் உட்கார்ந்து ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ண சொல்லிடாதீங்க ஆண்டவரே. ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இப்படியாய் ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே என்ன போய் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ண வச்சிடாதீங்க, என்ன எங்கேயாவது வேலை எல்லாம் பார்க்க சொல்லிடாதீங்க, இதுல இருக்கிற அந்த வெளிப்பாடுகளை அறியும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. இதுல இருக்கிறத நான் தேடுறதுக்கே என் ஆயுசு முழுவதையும் நான் இதற்காக செலவிட்டாலும் இதற்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷத்தை என்னால கற்று அறிந்து நான் தேறினவன்னு சொல்லிடவே முடியாது. எத்தனை வருஷம் நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிறவங்களா இருக்கலாம், நீங்க உங்களுக்கு 90 வயசு வரைக்கும் இந்த பைபிளை வாசித்துட்டு இருக்கலாம், ஆனாலும் உங்களால சொல்ல முடியாது நான் முற்றிலும் தேறினேன் என்று ஒருவரும் போஸ்ட் பண்ண முடியாது, ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது. ஏன்னா இந்த பைபிள் ஒரு சமுத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப ரகசியம் என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதோட நீ கனெக்ட் பண்ணிட்டீனா எல்லாம் நான் சப்ளை பண்றேன்னு சொல்றாரு ஆண்டவர். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு? ஹல்லேலூயா. நான் ஈஸியான வழி சொல்லி தரேன். வாழ்க்கையில சக்சஸ் ஆகணுமா? நானும் சக்சஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. I also need success and we are all searching for success. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், எனக்கு சக்சஸ் வேண்டாம்னு யாராவது சொல்றீங்களா? என் வாழ்க்கை ஜெயிக்க வேண்டாம், எனக்கு ப்ராஸ்பரிட்டி வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்றவங்க அப்படி யாராவது இருக்கிறீங்களா? Everybody wants to be success and God also want everyone to be a successful person. ஏன்னா அவர் successful God. Hallelujah. Jesus never fails. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறார். எதுக்கு இந்த உலகத்துல எதுக்கோ நேரத்தை செலவிட்டு, இங்க பாருங்க, இந்த நம்ம நாடு ரொம்ப பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கனா இருக்குது. அதனால நம்மளால பெரிய லெவல்ல ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் பணம் செலவழிக்கிறதுக்கு இங்க ஆட்கள் இல்லை. ஆனா ஒரு நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல ஒரு மீனை பத்தி அறிந்து கொள்வதற்கு, அல்லது ஒரு தண்ணிக்குள்ள என்ன நடக்குது, அந்த ஓஷனுக்குள்ள என்ன நடக்குது, என்னென்ன கிரீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிந்து கொள்றதுக்கு ஒருத்தன் காசு செலவு பண்ணி அவன் கூட ஒருத்தனை ரிஸ்க் எடுத்து அவன் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு காட்டுக்குள்ள போறான், கடலுக்குள்ள போறான், எங்கெங்கயோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உலகத்திற்கு காண்பித்து அதனால பயனடைகிறாங்க. என்னென்னத்தையோ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்துல.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு மத்தேயு 6:33 முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் முதலாவது என்னுடைய நீதியையும் நீங்கள் தேடுவீர்கள் என்றால் மற்றது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். You must seek my kingdom and my righteousness first, and everything shall be added to you. Hallelujah. நீங்க எதையோ தேடிட்டு இருக்கீங்க தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கா, அம்மா, அப்பா, எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீ எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாய், ஆனால் தேட வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். அது என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியையும் நீ தேடும் பொழுது உனக்கு மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். Hallelujah. Everything shall be added unto you. Whatever that you require in your life, everything shall be added unto you. But one thing you must do with all your heart, with all your strength, with all your mind, with all your soul. What you are supposed to do, you must seek my kingdom first. Give my kingdom first priority. Give my righteousness. Live a righteous life first priority. Which is your first priority in your life? Is that your family? Is that your job? Is that your friend? Is that your wife? Is that your husband? Is that your lover? Is that anybody who யாரை முன்னாடி வச்சிட்டு இருக்கிறீங்க? உங்க லைஃப்ல யாரு பிரையாரிட்டி? ஆண்டவர் சிம்பிளா சொல்லி தராரு. இதுல ஒரே ஒரு ரெவலேஷன் நான் சொல்லணும். When will you seek something? எப்ப தேடுவீங்க? தேடுதல்னு எப்போ ஒண்ணு இருக்கும்? எதையோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு தானே தேடுறதுன்னு. அப்படின்னா ஒண்ணு எதையோ இழந்துட்டோம் அப்படின்னா தேடுவோம், அப்படித்தானே? இந்த டிராமா பண்ணும்போது இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல இந்த பாப்பா வந்து 9 காசை வச்சிருந்தா ஒரு காயினை தொலைச்சிட்டா, அதனால தேடிட்டு இருந்தா. அதே போல ஆண்டவர் சொல்றாரு சீக்குன்னு சொல்றாரு. ஏன் ஆண்டவர் முதல்ல நீ தேடுன்னாரு? தமிழ்ல அழகா தேடுன்னு இருக்கு, ஆங்கிலத்துல சீக்குன்னு இருக்கு. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா aim at, strive after, focus on, study about, learn about, meditate about my kingdom. Learn about my kingdom, focus on my kingdom and my righteousness, and everything shall be added unto you. Why God is asking you and I to seek after his kingdom and his righteousness? Why? ஏன் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க அப்படின்றாரு? ஏன்னா மனிதனை உண்டாக்கின பொழுது தேவன் அவனை எல்லாம் உடையவனாய் உண்டாக்கினார். எப்படி? When God created human beings in this earth, 6வது நாள் தான் மனுஷனை உண்டாக்கினாரு. 5 நாள் மற்றவைகளை எல்லாம் உண்டாக்கிட்டு 6வது நாள் தான் மனுஷனை உண்டாக்கினாரு. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? முதல்ல நானும் நீங்களும் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானவைகள் எல்லாம் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. Before you were born, before you were formed in your mother's womb, God has already prepared everything for you. உங்களுக்காக எனக்காக தேவையானது எல்லாத்தையும் ஏற்கனவே அவர் செஞ்சு வச்சுட்டு தான் உங்களை அனுப்பி இருக்கிறார் இந்த பூமிக்கு. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். He has already done everything. நீங்களும் நானும் எங்க பிறக்கணும், யார் அப்பா அம்மா, எப்படி கலரு, என்ன நிறம், என்ன பேரு, எந்த ஊரு, எப்படி வாழ போகிறோம், எல்லாத்தையும் எல்லா சூழ்நிலைகளையும் He predestined everything for us. It is not your plan. நீங்க செலக்ட் பண்ணி நீங்க சூஸ் பண்ணல உங்க அப்பா அம்மாவை. நீங்க இல்ல, நான் இல்ல, எல்லாவற்றையும் He predestined everything and He sent us and He has an assignment for each and every one of you. Hallelujah. இப்ப அந்த பிரையாரிட்டிய இப்ப பிசாசுக்கு உடைக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்ல என்ன தேடு. ஏன் தேடணும் அப்படின்னா, நான் உண்டாக்குனப்ப உன்னை எல்லாமே உடையவனா உண்டாக்குனேன். உனக்கு தேவையானதெல்லாம் உண்டாக்கி வச்சுட்டு தான் உன்னையவே உண்டாக்குனேன் மை சன். ஆனா நீ என்னை விட்டு எப்பொழுது நீ பிரிந்து போனாயோ அப்பொழுது நீ மற்றவைகளை தேட வேண்டிய நிர்பந்தம் உனக்கு வந்துருச்சுப்பா. இப்ப நல்ல செய்தி சொல்றதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வந்தார். வந்த உடனே அவர் எப்படி நீங்க சுகமாக்கணும், எப்படி நீங்க
டாக்டரினை ப்ரீச் பண்ணணும். எந்த டாக்டரின்? அவருடைய டாக்டரின் ஒரே ஒரு டாக்டரின் தான், ஒரே ஒரு டாக்டரின் தான். Jesus doctrine is one simple doctrine, only one doctrine. What he preached, a simple message: repent, for the kingdom of God is at hand. தேட வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, நீ என்னுடைய நீதிய, என்னுடைய ராஜ்யத்தை. ஏன் அப்படின்னா, என் ராஜ்யத்துல எங்க அப்பா ராஜாவா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்திற்குள்ள நீ வந்துட்ட அப்படின்னா உன் தேவைகள் எல்லாம் அந்த ராஜ்யத்துல சந்திக்கப்படும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நீங்க உங்க முகங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் வாடலாவே இருக்கு. நான் நல்ல செய்தி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல என் ராஜ்யத்தை தேடு. நீ எதையோ தேடிக்கிட்டு இருக்க. நீ வேலையை தேடிக்கிட்டு இருக்கிற, நீ கணவரை தேடிக்கிட்டு இருக்கிற, நீ மனைவியை தேடிக்கிட்டு இருக்கிற, நீ எதையோ தேடிக்கிட்டு இருக்க. இல்ல, நீ உன்னை இழந்து போயிருக்கிற. அத முதல்ல தேடு, அங்க கனெக்ட் ஆகு, அத பாரு. அதுக்கு முதல் பிரையாரிட்டி அதுவா இருந்துச்சுன்னா உன்னுடைய காரியங்கள் எல்லாம் சப்ளை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்னு சொல்றாரு. ஏன்னா he is calling for the ancient days when Adam and Eve were in the Garden of Eden. They don't lack anything, they doesn't lack anything, they were fully satisfied. ஆதாமும் ஏவாளும் பரலோகத்துல இருந்தப்போ, சாரி ஏதேன் தோட்டத்துல இருந்தப்போ அவங்க பிச்சைக்காரனா ஆண்டவர் விட்டாரா? அங்க சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இருந்துதா? சொல்லுங்க. நான் கொஞ்சம் பாருங்களேன், நான் வாத்தியார், நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்படியெல்லாம் உட்காந்துன்னா நான் பேசும்போது நீங்க பேசணும். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கி வச்சுட்டு நீ போய் பிச்சை எடுத்து பொழைச்சிக்கிட்டாரா? இல்ல. They were in the image of God, in His likeness. தேவனுடைய தற்சரூபமாய் அவர்கள் உண்டாக்கப்பட்டனர். They were supposed to dominate everything. My dear son and daughter, ஆதாம் ஏவாள்ட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்க, எல்லாம் உங்களுக்கு கீழே இருக்கும். You will dominate everything. You will have everything in your life. எல்லாமே உனக்கு தேவையானதெல்லாம் தெரியும். உனக்கு தேவையானதெல்லாம் இங்க இருக்கு. ஹல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணுப்பா, எல்லா இந்த பூமி இந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ளது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்க. ஒண்ணு சாப்பிடாத. ஹல்லேலூயா. ஒண்ணு சாப்பிடாத. இப்ப பல பேர் அதை தான் யோசிக்கிறாங்க. அந்த ஆள் பண்ணதாங்க எல்லாத்துக்கும் காரணம். அந்த ஆள் மட்டும் அவங்க பொண்டாட்டி பேச்ச கேட்காம இருந்திருந்தாருன்னா இப்ப எல்லாம் பிரச்சனைங்க எல்லாமே நல்லா நடந்திருக்கும். எல்லாம் பிரச்சனை எல்லாம் அங்க தொடங்கினதுங்க. அந்த ஆளை மட்டும் நான் பார்த்தேன்னா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இன்னொரு செய்தி சொல்றேன். அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் செஞ்சிடும். ஏன்னா we were innocent. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்து போனது எதுன்னு தெரியுமா? நீ இழந்து போனது என்னன்னு தெரியுமா? உனக்கு நீ எதை தேடாம இருக்கன்னு தெரியுமா? நீ ஏன் இப்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தெரியுமா? நீ ஏன் இப்ப தோத்து போயிட்டு இருக்கேன்னு தெரியுமா? உன் வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ தான்ப்பா ஆளுகை செய்யறவனா இருந்திருக்கணும். இந்த பூமியில நீ வாயை திறந்து எதை பேசுறியோ அதுதான் நடந்திருக்கும். அதுதான் நடந்திருக்கணும். ஆனா நடக்காம போனதுக்கு காரணம் நீ என்ன விட்டு போன, அதனால நீ எல்லாத்தையும் இழந்துட்ட. இப்படி அடிமையா நிக்கிறடா தம்பி. இப்ப செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, you seek my kingdom first, you seek my righteousness first, and everything shall be added unto you. உனக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணு. நான் ரகசியம் சொல்றேன். இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றேன், இயேசுனுடைய வருகைக்கான காரணம் உங்களையும் என்னையும் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றும்படியாக. He came to give what we lost. நாம் இழந்து போனதை தருவதற்காக இயேசு வெளிப்பட்டார். அப்படியானால் உண்மையான ரட்சிப்பை நாம் அனுபவிக்கிறோமான்னு கேட்டா இன்னைக்கு இல்லைன்றா நான் சொல்றேன். இன்னைக்கு விசுவாசிகளாக நாம ஜெயிக்க வேண்டியவர்கள், பராக்கிரமசாலிகளாய் எந்த ஒரு கோலியாத்தையும் எதிர்த்து நின்று
வந்து பார்ன்னு சொல்ல வேண்டிய ஆட்கள் இன்றைக்கு கூனி குறுகி போய் பலமற்றவர்களாய், பலவீனர்களாய், வேதனை நிறைந்தவர்களாய், அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு உங்களையும் என்னையும் கர்ஸ் பண்ணிக்கிட்டு செத்தரலாம் போல இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்ல வச்சுட்டான் பிசாஸ். ஆனா அதற்காக வரல இயேசு, அதற்காக அல்ல, பராக்கிரமம் செய்கிறவர்களாய் மாறுவதற்காக. எல்லாத்தையும் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லத்தக்க ரீதியில உங்களையும் என்னையும் மாற்றுவதற்காக. You and I are called to change the world. உலகத்தை கலக்குகிறவர்கள் நீங்கள். You are world shakers. You are not supposed to be an ordinary person, because you and I serve an extraordinary God. We have an extraordinary God. அவர் நம்ம கூட இருந்தா எப்படி வாழ்க்கை நடக்கும்ன்றத இயேசு வாழ்ந்து காண்பித்தார். ஹல்லேலூயா. இயேசு வாழ்ந்து காண்பித்தார். இப்ப இயேசு தான் முன்மாதிரி. இயேசு மனிதனாய் இருந்த பொழுதும் எல்லாவற்றையும் மேற்கொண்டார். எதுவும் இயேசுவை மேற்கொள்ள முடியவில்லை. இயேசு பிசாசுகளை மேற்கொண்டார். இயேசு இயற்கையை மேற்கொண்டார். இயேசு எல்லாத்து மேல அவர் அதிகாரம் செஞ்சாரா இல்லையா? இயேசு தான் மாதிரி. அப்படின்னா இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். எத்தனை பேரை ஒத்துக்கிறீங்க? Hereafter no more I, Christ lives in me. If really Christ lives in you, your life should never be the same again. You will never be the same again, because he has called you for a victorious. You should never be a victim. You be a victorious person in your life. Christmas is nothing but to celebrate the victory that God has taken for us. Already the victory has been taken. You and I are supposed to proclaim it and to declare it and to dominate everything. Hallelujah. We are called to dominate. எந்த சூழ்நிலையை மேற்கொள்ற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா இப்ப சூழ்நிலை நம்மளை பயமுறுத்துது. என்ன பயமுறுத்துது? ஐயோ நாட்கள் ஓடுதே. 44 பல நேரத்தில் அப்படிதான். சரி, உங்களுக்கு போதிக்கிறேன்னா நானும் சொல்றேன், நல்லா கவனிங்க. நானும் மாம்சத்துல இருக்கிறதுனால சில நேரங்களில் எலியாவை போல நாங்களும் சொல்ல வேண்டியதாயிடுது. ஆண்டவரே என்ன ஆச்சு ஆண்டவரே, 41 வயசு ஆயிடுச்சு, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எங்க அப்பா வேற கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்ப என்ன தூக்க போகிறீரு, எப்ப என்ன வல்லமையுடையவனா மாத்த போகிறீரு, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பார்த்தாலே பைத்தியக்கார மாதிரி பாக்குறாங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவம் பைத்தியக்காரர்களுக்குரியதல்ல, விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்ன? மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்புகிற வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறது. இயேசு உயிரோட வந்ததுக்கு, இயேசு மண்ணுக்குள்ள மண்ணு உலகில வந்ததுக்கு காரணமே உங்களையும் என்னையும் வாழ வைக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, உங்களையும் என்னையும் அவரை போல மாத்துறதுக்கு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Christmas is the restoration of heavenly blessings with a earthly blessing. Hallelujah. Heavenly blessings, பரலோகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை இயேசு நமக்கு தரும்படி தான் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள உண்டாக்குனப்போ அவங்களுக்கு எந்த குறைவும் இல்லாம தான் இருந்துச்சு. அதனால தான் இயேசு சொன்னாரு, நீ அங்க இருந்தப்ப எப்படி இருந்த தெரியுமா? அங்க இருந்தப்ப எப்படி இருந்த? நீ அடிமையானவனா இல்ல. ஆனா இப்போ என்னைக்கு என்னை விட்டு பிரிந்தார்களோ, என்னைக்கு மாம்சம்ன்ற ஒண்ணு தலை ஓங்குச்சோ, தலை தூக்குச்சோ, என்றைக்கு பாவம் உயிரோட வந்துச்சோ, அன்னைக்கு நீயும் என்னையும் நம்ம 2 பேரும் பிரிஞ்சோம். நம்ம 2 பேரும் பிரிஞ்ச உடனே எல்லாமே போச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மீனை தண்ணிக்குள்ள இருந்து எடுத்துட்டீங்கன்னா மீனால உயிர் வாழ முடியுமா? முடியுமா? ஹலோ சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். நான் வாத்தியார், நீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா சொல்லுங்க. முடியுமா? முடியாது. யாராவது சொல்றீங்களா முடியும்ன்றீங்களா? மீனை தண்ணியில இருந்து தூக்கிட்டா மீன் செத்து போயிரும். செடிய மண்ணில இருந்து புடுங்கிட்டா அதே போலதான் நீங்களும் நானும் ஆண்டவர் இல்லாம வாழ முடியாது. அட கரங்களை தட்டுங்களேன். If you try to live your life without Jesus,
யூ cannot survive. இன்றைக்கு நாம நம்மளே ஏமாத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நம்ம வந்து ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல காரு, ஒரு நல்ல வீடு, ஏதோ ஒரு வாழ்க்கை ஓடுதுடா, ஒரு மேரேஜ் லைஃப் அப்படின்னு நம்ம வந்து we are satisfied with our life. ஆனா இது அல்ல, இதற்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தல, சாரி, இதற்காக இயேசுநாதர் மாம்சமா உயிரோட வரல, மாம்சத்துல வரல. அவர் பெரிய காரியம் உங்களை கொண்டு என்னை கொண்டு பெரிய காரியம் செய்யறதுக்காக வந்தாருங்க. ஹல்லேலூயா. சாதாரண மீன் பிடிக்கிறவனை கொண்டு 3000 பேருக்கு பிரசங்கம் பண்ண வச்சாரு, 3000 பேர் ரட்சிக்கப்பட வச்சாரு. அப்ப மீன் பிடிக்கிறவனை கொண்டும் ஆண்டவரால செய்ய முடிஞ்சு. ஒரு பெரிய பட்டதாரி படிச்ச மேத பவுலை கொண்டும் ஆண்டவர் 13-14 நிருபங்களை எழுத வைக்கவும் முடிஞ்சுச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல என்ன தேடு, பாக்கி எல்லாம் வந்துடும். ஏன்னா பரலோகத்தில் நான் உண்டாக்குனப்போ உன்னை எல்லாத்தையும் சர்வமும் உனக்கு தேவையில்லாதெல்லாம் உண்டாக்கி உனக்கு ஏசி எல்லாம் தேவையே இல்லாம இருந்துச்சு. அப்போ அங்க தேவையில்லாம இருந்துச்சு. அங்க வந்து ஆதாம் கூப்பிட்டா சிங்கம் நடந்து அழகா வரும், ஆதாம் கூப்பிட்டா யானை அழகா நடந்து வரும், ஆதாம் கூப்பிட்டா எல்லா ஜீவராசிகளும் எல்லாமே அவன் கூப்பிட்டாலே வரும். ஆனா இப்போ ஒரு கொசு அது படுத்துற பாடு, ஒரே ஒரு சின்ன கொசு, அது நீங்க சொல்றத கேட்க மாட்டேங்குது. அது உங்களுக்கு வந்து மலேரியா கொடுக்குது, ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, டெங்கு கொடுக்குது, வேற என்னென்ன கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஏன்டா இந்த கொசு கடிக்குது என்ன அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்கோமா? எல்லாரையும் கடிக்குது, அது என்னாலையும் கடிக்குது. டாக்டர்கிட்ட போக வேண்டியதுதான், டைஃபாய்டா மலேரியாவா, மாத்திரையை சாப்பிட்டுட்டு பேசாம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. நார்மல் லைஃப்க்கு வந்துட்டோம். we are satisfied with our normal living, but you and I are not called to live a normal and natural life. There is a supernatural being is living inside of you. உங்களுக்குள்ளே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்குது. That is the life of Christ. Life of Christ உங்களுக்குள்ள இருக்குதா? என்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டமே அன்னைக்கு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்றாரு. ஹல்லேலூயா. இப்போ எனக்கும் ஆண்டவருக்கு என்ன பிரச்சனைனா, ஏய் என்ன வாழ விடுறியா, இல்ல நீ வாழ்ந்த நீ இன்னும் உயிரோட இருக்கிறடா, நீ எப்ப சாகுறியோ அப்பதான் நான் வாழ முடியும்ன்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அதான் விளையாட்டா சொல்லுவாங்க, ஒரு பேப்டிசம் கொடுக்கிறப்ப பாஸ்டர்ஸ் என்ன பண்ணிருக்கலாமா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆரோக்கியராஜை நாங்கள் இப்பொழுதே பரலோகத்திற்கு அனுப்புகிறோம் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் உள்ளுக்குள்ளே வச்சிருந்தாங்கன்னா உடனடியா பாஸ்போர்ட், அடுத்த நொடி உடனே ஹெவன் போயிருந்திருக்கலாம். அப்படி பண்ணலையே ஆண்டவர், அப்படி நம்மளை சாகடிக்க விடல. அதுக்கப்புறம் ஒரு லைஃப் வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many of you are saved people? How many of you believe in Jesus here? எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? நீங்கெல்லாம் விசுவாசிகள் நம்புறேன். ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை விசுவாசிங்கன்னா இயேசு உங்களுக்குள்ள வாழ்றாருங்க, உங்களுக்குள்ள வந்திருக்கிறாருங்க, உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லைன்னு பைபிள் சொல்லுதுங்க. இந்த உலகம் ஒரு பாபிலோனிய அடிமைத்தனத்துக்குள்ள இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏன்னா பாபிலோனியன் சிஸ்டம் என்ன தெரியுமா, உங்களை 24 மணி நேரமும் இந்த உலக காரியத்தை மாத்திரமே சிந்திக்க வச்சு தேவனை குறிச்சு சிந்தனையே இல்லாம வைக்கணும்ன்றதுதான் பாபிலோனிய சிஸ்டம். ஏன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலை பாபிலோனுக்குள்ள கொண்டு போய் 3 வருஷம் என்ன பண்ணாங்க, கல்தேயருடைய பாஷையை கற்றுக் கொடுத்து மெஜிஷியனா மாத்தி அவங்கள பேரையும் மாத்தி பெல்தசார்னு ஏன் அவனுக்கு பேர் வச்சாங்க? ஏன் பேரை மாத்தனா? அவன் ஐடென்டிட்டியவே மாத்தணும். டோட்டலா அவன் யூதன்றதையே மறந்துட்டு யூதர்களுடைய கடவுளையும் மறந்துட்டு அவன் முற்றிலுமாய் பாபிலோனிய அடிமைத்தனத்திற்குள்ள வந்துடணும். அதுதான் பிளானே. அதனால அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியாவது டோட்டலா அவனை பாபிலோனிய அடிமையாகவே மாத்திரணும், ஒரு பப்பட்டா மாத்திரணும், அவங்க தலையாற்ற பொம்மை மாதிரி மாத்திரணும். அதே போலதான் இன்னைக்கு that Babylonian spirit is working in this world right now. How? IT ஃபீல்ட்ல
நீங்க வேலை பார்க்குற எல்லாமே இன்னைக்கு வேலையை ரொம்ப கடினமாக்கிட்டான். நார்மலா பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்டேட் பேங்க்ல கூட இப்ப வேலை பார்க்க முடியல. பேங்க் வேலையே இன்னைக்கு டார்ச்சர் ஆயிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட்டிங் டார்கெட் எதை டார்கெட்? இயேசுவை டார்கெட் பண்றத மறக்கணும்ன்றதுக்காக இந்த பிசாசு உங்களை வேற சைடு திசை மாத்துறதுக்காக இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதுலயே மூழ்கி போயிடணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, seek my kingdom first, seek my righteousness first. What is my kingdom? Kingdom, the domain where a king rules, the domain where the king has authority is called the kingdom. In his kingdom my King of Kings is working, and you are all kings and queens in the kingdom of God. You are supposed to dominate everything. Nothing can dominate you because Jesus has paid the penalty on the cross. You are no more a failure, you are a victor in the name of Jesus. நான் உங்களுக்கு சவாலா சொல்லி முடிக்கிறேன். எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு. நான் ஒண்ணு சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க எதை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. தேடுதல்னா என்ன? மறுபடியும் சொல்றேன், சீக் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்றேன். லேர்ன் அபவுட், ஃபோக்கஸ் ஆன், பே அட்டென்ஷன், diligently pay attention to it, meditate. அதை குறித்து, எதை குறித்து? நீங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி, தானியேலை போல, சாத்ராக்கை போல, மேஷாக்கை போல, ஆபேத்நேகோவை போல நீங்கள் பாபிலோனிலே இருந்தாலும் அங்கேயும் தேவனுடைய நீதியை நீங்கள் செய்ய முடியும். We are living in a Babylonian system controlled world, that is true, but even in that situation also you can be a victorious person. You can also overcome everything. You should never think that you are a normal person, because you have a supernatural God. You have a supernatural being inside. உங்களுக்குள்ள ஒருத்தர் supernatural. Supernaturalனா என்னங்க? Something above natural. Hallelujah. Something that can control natural. When Jesus was traveling along with his disciples in a boat, there was a wind arising, there was a wave arising against them, but all the disciples were afraid to face those things. They were afraid and they were shouting at Jesus, but Jesus came and said one word. He silenced the waves and the sea. The same way உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சுனாமி வந்தாலும் அந்த சுனாமியை அடக்குகிற அதிகாரத்தை உங்க நாவுல கர்த்தர் வைத்திருக்கிறார். You have got the authority in your mouth. You can overcome everything. நான் சொல்றேன், தாமதமானாலும் சரி எல்லாம் சீக்கிரமாய் மாறும். அந்த நம்பிக்கையில தான் நான் உசுரோட இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். நான் சொல்றேன், ஹல்லேலூயா. காரியங்கள் மாறுதலாய் முடியும். நிச்சயமாய் மாற்றுகிறவர் நான் அல்ல, நான் ஒரே ஒருத்தரை நம்புறேன். நான் நம்புகிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் நிச்சயமாய் எனக்கு ஜெயத்தை தருவார், உங்களுக்கும் தருவார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், as a man of God, the authority what he has given unto me, now I am going to pray for each and every one of you here, and he is going to heal you today. I don't know with what kind of problem you have come to this meeting, but there is a supernatural God who sees all your pains and sorrows. He knows you by name. Even before you were formed in your mother's womb, he knows you by name. எல்லாம் தாமதமாகலாம், எல்லாம் தாமதமாயிக்கொண்டே இருக்குது. என்னால எழும்பவே முடியாதா? அவ்வளவுதானா வாழ்க்கை? ஏதாவது ஒண்ணு நடந்துராதா? ஏக்கத்தோட வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஆளுகை செய்ய பிறந்தவள் மகனே. You are called to overcome everything. You are called to overcome everything. You are called to dominate. The Spirit of God is in you. மாம்சத்தினால பிறக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது போல ஆவியினால பிறக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ஆவியினால பிறந்த நாள் தான் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்மஸ். என்னைக்கு நம்ம பிலீவர்ஸா மாறணுமோ அன்னைக்கு தான் நம்ம உள்ளத்துல கிறிஸ்து பிறந்த நாள். நம்ம உள்ளத்துல கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஆமென்.
If Christ has born in you, if you are a born again Christian, உங்களுக்கு நல்ல செய்தி சொல்றேன், நீங்க தோற்று போக வாய்ப்பே கிடையாது. நீங்க தோற்று போகவே முடியாது. எந்த நோயும் உங்களை மேற்கொள்ள முடியாது. மரணத்தை ஜெயிச்சவர், மரணத்தை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தவர் உங்களுக்குள்ள ஜீவிக்கிறாரு. அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. அந்த உயிர்த்தெழுதலின் ஆவி உங்கள் சரீரத்தில் நீங்க அனுபவிக்கிற வேதனைகளை மாற்றக்கூடிய இயற்கையான மெடிசின் உங்களுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. செத்து போனவனை உசுரோட எழுப்புகிற வல்லமை உள்ள இருக்குன்னா அதுக்கு மேல உங்க பிரச்சனை என்ன சார், என்ன மேடம், சொல்லுங்க ஐயா. நீ செத்து போனா கூட உன்னை உசுரோட எழுப்பி உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடிக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது. இப்ப நீயும் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, ஃபோக்கஸ். நான் பல நேரத்தில் அழுவேன், ஆண்டவரே பிரச்சனை வர்ற நேரத்தில் என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியலப்பா. பிரச்சனை வர்ற நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்ப நான் கேட்கறது ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் மேல என் கண்களை வச்சிடணும். நமக்கு முன்பாக மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக நிற்கிற பொழுது நெருங்கி நிற்கிற பாவங்களை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு முன்பாக நம்முடைய ஓட்டத்தை துவங்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி ஓட கடவோம். Focus on him. Let your focus be on him. Don't focus on your problem, my dear brother, sister. Today God is telling you, focus on me and my kingdom. I will take care of everything. மலையை பார்த்து ஆண்டவர் பேச சொன்னாரு, மலையை பத்தி பேச சொல்லல, உன்னை மலையை பார்த்து பேச சொல்றாரு. உன் ஃபோக்கஸ் எல்லாம் அவர் மேல இருக்கட்டும். உன் கவலை எல்லாம் விட்டுட்டு, உங்க கவலை ஏன் ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? கவலைப்படாதீங்கன்னு. கவலைப்படுறதுன்னா என்ன தெரியுமா? அது ஒரு மெடிடேஷன், a wrong kind of meditation. ஐயோ நாளைக்கு என்ன ஆகும், என் வாழ்க்கை என்ன ஆகும், எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துருச்சு, என்ன ஆகும் போறேன், என் பிள்ளைங்க எப்படி இருக்குது, என் குடும்பம் எப்படி இருக்குது. It's a wrong kind of meditation. That is what the world is trying to inject on us. But God is telling you with tears, I tell you, my sister, my brother, கண்ணீரோடு விதைக்கிறேன் இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய லக்கு, நம்முடைய ஃபோக்கஸ் அவர் மேல இருந்து மாறாம இருந்துச்சுன்னா வெற்றி நிச்சயம் நம்மளுது. இப்ப டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வர்றதுக்கு தான் பிசாசு இந்த சோதனை, இந்த வியாதி ஏன், இந்த கஷ்டம் ஏன், இந்த பண கஷ்டம் ஏன், இந்த வேதனை ஏன், சாதனை. ஐயா 40 வருஷம் வேலையே செய்யலங்க, ஒரு வேலையும் செய்யல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சோறு போட்டாரா இல்லையா? 40 வருஷம் போட்டாரா இல்லையா? 30 லட்சம் பேருக்கு சோறு போட்ட தெய்வம். பஞ்ச காலத்துல உணவளிச்சாரா இல்லையா? அந்த தேவன் ஆராதிக்கிறோம்னா நம்மளும் கவலைப்பட்டு கலங்க தேவை இல்லைன்னு சொல்ல வர்றேன். எத்தனை பேருக்கு விளங்குச்சுன்னு தெரியல. இன்னைக்கு இந்த செய்தியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபோக்கஸ் உங்க வியாதி மேல இருக்காது, உங்க கடன் பிரச்சனை மேல இருக்காது, உங்க ஃபோக்கஸ் எல்லாம் அவர் மேல. இப்ப சொல்றேன், இங்கிருந்து போறதுக்குள்ள அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா. Close your eyes and focus your mind on God. இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு சரீரங்களிலே காணப்படுகிறதான எல்லா சுத்த கிரியைகள், we give you all the glory and honor and praise in the matchless name of our Lord and Savior Jesus Christ I pray. Amen. கர்த்தராகிய தேவன் இந்த மாலை வேளையிலும் தன்னுடைய தாசன் மூலம் நம்மிடத்தில் பேசின கர்த்தருடைய கிருபை தயவிற்காக தேவனுடைய நாமத்தை நான் துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தை இந்த நாளில் இது எனக்கு தான்? ஆமென். ஹல்லேலூயா. God is good. God speaks to us every day, every moment, according to our seasons. Amen. Hallelujah. இதனாலையும் I just want to
As God was speaking through his servant, தன்னுடைய தாசன் மூலமாக நம் மத்தியிலே கர்த்தர் இடைப்பட்டு கொண்டு இருந்த இந்த மாலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் அப்படி எனக்கு ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். அந்த வசனத்தை உங்கள்கிட்ட கூட வாசித்து நான் அது அடுத்த பகுதிக்குள்ளாக செல்ல நான் வாஞ்சிக்கிறேன். Let's turn our Bibles to the book of Jeremiah 24 verse 7. எரேமியா 24வது அதிகாரம் 7வது வசனம். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவார்கள். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். நம்ம கர்த்தர் என்று அறிகிற இருதயத்தை, நமக்கு இன்னைக்கு எல்லாரும் நம்ம கர்த்தர்னு அறிகிறபடினால தான் இன்னைக்கு அவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். கர்த்தர் என்று நம்ம எப்படி அறிஞ்சிருக்கிறோம்னா, அந்த இருதயத்தை, அவர் கர்த்தர் என்று அறிகிற அந்த இருதயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறது யாரு தான்? கர்த்தர் தான். இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேக ஞானிகள் இருக்கிறாங்க. வெல் எஜுகேட்டட், தேர் ஆர் மெனி PhDs, டாக்டரேட்ஸ் வாங்கி நிறைய ஞானிகள் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஞானிகளுக்கு அவர் கர்த்தர் என்று அறிகிற இருதயம் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அந்த இருதயத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கல. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, யா ஐ நோ ஜீசஸ், ஹீ இஸ் ஆல்சோ ஒன் அமாங்ஸ் த காட் அப்படிம்பாங்க. வெல் ஏன்னோ அவங்களுக்கு நிறைய படிச்சிருக்கிறாங்க, நிறைய ஞானம் இருக்குது, நிறைய அறிவு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கர்த்தர் யாருங்கிறது என்ன தெரியல, அவங்களுக்கு தெரியல. அவங்க ஞானி தான், அவங்க வேலையை பார்க்கும் ஸ்தலத்திலையும் சரி, அவங்க பெரிய சாதனைகளை பண்ணக்கூடிய ஆட்கள் தான். ஆனாலும் அவங்களுக்கு என்ன இல்லை, கர்த்தர் என்று அறிகிற அந்த அறிவு, அந்த ஞானம் இல்லை அவங்கள்ட்ட. கர்த்தர் என்று தெரியாது அவங்களுக்கு, யார் கர்த்தர்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா கர்த்தர் அந்த இருதயத்தை அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கல. இன்னைக்கு அவர் கர்த்தர் என்கிற இருதயத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு. எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு ஹிந்து குடும்பத்திலேருந்து தான் வந்தவன் தான். ஆனால் அவர் கர்த்தர் என்று அறிகிற அந்த இருதயத்தை ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தாரு? அதில் கொடுத்தாரு. என் மூலமா இன்னைக்கு நான் நினச்சி கூட பார்க்கல என் முழு குடும்பமும் கர்த்தரை அறிவாங்கன்ட்டு. ஆனால் எனக்கு கொடுத்த அந்த கிருபையின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணாரு? என் முழு குடும்பத்திற்கும் அவர் கர்த்தர் என்று அறிகிறபடி அந்த இருதயத்தை என்ன கொடுத்தாரு? அவர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் அவர் சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் அவர் கர்த்தர் என்று உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும் இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம ஞானிகள் இல்லை, நம்ம பெரிய அறிவாளி இல்லை, பெரிய புத்தி உள்ளவங்க அல்ல. ஆனாலும் நமக்கு என்ன தெரியும்? அவர் தாயா கர்த்தர்னு தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் கர்த்தர் என்று அறிகிறபடி தேவன் நமக்கு அந்த இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த வசனத்தை அப்படி வாசிங்க. அவர் சொல்றாரு, அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி வைராக்கியம் பாராட்டுறாரு பாருங்க. இது ஏன் பிள்ளைங்க, ஏன் ஜனம் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டபடினால தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? அந்த இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன இருதயம்? அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர்தான் கர்த்தர். நமக்கு அந்த இருதயத்தை கொடுக்கறதுல நம்ம என்ன சொல்லிருக்கோம்? அவர் கர்த்தர் நம்ம அறியும் போது நமக்கு நல்லா தெரியும், அவர் இன்றி நம் வாழ்வில் ஒரு அணுவும் அசையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம மனுஷன்தான் கவலைப்படாமல் இருக்க முடியாது,
யோசிக்காம இருக்க முடியாது, சில காரியங்கள் நினைக்காம இருக்க முடியாது இல்லையா? ஆனாலும் நமக்கு என்ன தெரியும்? அவர் கர்த்தர், அவர் இன்றி ஒரு அணுவும் அசையாது. அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தூசி கூட நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகாது? அது அசையாது. அவர் கர்த்தர், அவர் தான் கர்த்தர் அப்படின்னு நமக்கு அறிஞ்சபடியினால நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம அவரை நோக்கி தான் நம்ம முழு இருதயத்தோடு திரும்பணும்னு கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. அவர் கர்த்தர் என்று நீங்க நம்ம அறிந்தபடினால இருதயத்தில் அறியும்படி அவர் தான் செஞ்சாரு. நம்ம ஒரு பெரிய பிரயாசம் பண்ணல. கர்த்தர் என்று அறியும்படி அந்த இருதயத்தை கொடுத்தது யாரு தான்? கர்த்தர் தான். அந்த இருதயத்தை கொடுத்தது மாத்திரம் அல்ல, அவர் வைராக்கியம் பாராட்டுறாரு. என் பிள்ளைங்களுக்கு நான் தான் கர்த்தர்ன்னு சொல்றாரு. அப்படி அந்த இருதயத்தை கொடுத்தபடினால நம்ம என்ன செய்யறோம்னா, அவர் கர்த்தர்யா, அவர் இன்றி என் வாழ்க்கையில் எதுவுமே அசையாதுன்னு சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம என்ன பண்ணோம்? அவரை நோக்கி தான் முழு இருதயத்தோடு திரும்பணும். அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் வாஞ்சிக்கிறார். இன்னைக்கு தேவதாசன் மூலமாக நம்ம சொன்ன வார்த்தையில் ஆண்டவர் நீங்க பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை காட்டி உங்கள்கிட்ட சொல்லி ஜெபிக்கும்படி எனக்கு ஏவினாரு. அதேபடி உங்களுக்கு சொல்லியிருக்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த சீசன்ல நம்ம இந்த வருஷம் முழுவதிலையும் கடந்த 11 மாதங்கள் நம்ம தேவன் நன்மையாக நம்ம வழி நடத்தியிருக்கிறார் இல்லையா? எத்தனை பேர் சொல்றீங்க? எவ்வளவோ நன்மைகளை செஞ்சிருக்கிறார். 1 அல்ல, 2 அல்ல, 100 அல்ல, ஆயிரக்கணக்கான நன்மைகளை நமக்கு இந்த வருஷம் முழுசும் கர்த்தர் செஞ்சிருக்கிறார் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்பவும் நீங்க உங்க விசுவாசத்தை, உங்க நம்பிக்கையை உங்க சூழ்நிலைகளின் மீதோ, உங்க மனுஷன் மீதோ, மாம்சத்தின் மீதோ, உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தின் மீதோ வைக்காதீங்க. நீங்க யார் மீது வைக்கணும்? கர்த்தர் மீது வைக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் மீது என் நம்பிக்கை வைக்கீங்கன்னா அப்ப என்ன பண்ணும்? நம்ம எல்லா சூழ்நிலையும் அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? முழு இருதயத்தோடு திரும்புவோம். அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசி நம்ம ஜெபிக்க போறோம். எரேமியா 24:7. நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, நீர் உம்முடைய தாசன் மூலமாய் நீர் பேசின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. பரிசுத்தரே ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த வசனத்தை வாசித்ததை போல கர்த்தாவே, நீர் கர்த்தர் என்று அறிகிற இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, மாத்திரம் அல்ல, நாங்கள் உம்முடைய ஜனமாய் இருக்க கர்த்தர் நீங்க வைராக்கியம் பாராட்டின அந்த கிருபை தயவிற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே முழு இருதயத்தோடு உம்மை திரும்பி பார்க்க, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களுக்கு அந்த இருதயத்தை, அந்த கிருபை தயவை தேவன் எங்களுக்கு நீர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் அப்படி செய்கிறமைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்குது. அல்லேலூயா. ஐ திங்க் இது 2வது பிரதிஷ்டை பண்ணுறோம். ஒரு சில ஐ வுட் லைக் டு இன்வைட் பிரவீன் அண்ட் அனு ஃபார்வர்ட். கர்த்தர் பிரவீன் அனுவுக்கு கிருபையாக ஒரு 2வது குழந்தைய கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. மொதல் குழந்தை எல்லாருக்கும் தெரியும், ஜோஷுவா ஜெஃப்ரி. ஆமென். இது ஆண்டவர் கிருபையாக 2வது குழந்தைய அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. வேதம் சொல்றது போல, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அல்லேலூயா. அது பிள்ளைங்க அது கர்த்தர் கொடுக்கிற ஈவு, அது தேவ ஈவு. அந்த ஈவை இன்னைக்கு அவங்க பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. த காட்ஸ் கிஃப்ட், பிகாஸ் த காட் கிவன் கிஃப்ட். அந்த காட்ஸ் கிவன் கிஃப்டை கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு இந்த குழந்தைய நம்ம பிரதிஷ்டை செய்யும் பொழுதும் எல்லாரும் ஒரு நிமிஷம்
எழும்பி நிற்கும்படியாக நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையிலும் அவங்க தாத்தா ஆட்சி அவங்களும் முன்னே வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வேதத்தில் வாசிக்கிறது போல, சங்கீதம் 128:6 வாசிப்பது போல, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாயின்னு ஒரு வேதம் சொல்லுது. இன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? இன்னைக்கு ஒரு பேரனையும் பேத்தியையும் பார்க்கும்படியான அந்த கிருபையை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த பிள்ளைய நம்ம பிரதிஷ்டை செய்யும் பொழுது எல்லாரும் அவங்களுக்கு நேராக கைகளை நீட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கிறது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த குழந்தைய நம்ம இன்னைக்கு பிரதிஷ்டை செய்ய போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி அந்த குழந்தைக்கு நேராக கரத்தை நீட்டி, தேவரீர் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த கற்பத்தின் கனிக்காக நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இது தேவன் கொடுத்த ஈவு அப்பா. இது கர்த்தர் கொடுத்த குழந்தை. நீர் கொடுத்த குழந்தையை ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதோ இந்த வேளையிலும் ஆவியானவரே ஸ்தோத்திரம், உமக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தரே, நீர் கொடுத்த இந்த குழந்தையை ஆவியானவரே ஸ்தோத்திரம், நீர் பரலோக ஞானத்தினால் நீர் நிரப்புவீராக. ஆவியானவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அன்பு குழந்தையை பிதா சுதன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஜோவன் ஃபேத்லீன் என்று ஆண்டவரே இந்த குழந்தையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோமா. ஜோவன் ஃபேத்லீன், நீர் கொடுத்த இந்த குழந்தையை ஆண்டவரே ஆவியானவரே பிரவீன் அனு இருவருக்கும் ஆண்டவரே அதை வளர்ப்பதற்குரிய அந்த ஞானத்தை தேவன் நீர் தருவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த குழந்தையை ஆண்டவரே இசப்பா உமக்கு ஏற்றபடி உமக்கு பிரியமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அறிவிலும் ஞானத்திலும் கர்த்தருடைய பயத்திலும் ஆண்டவரே வளர்க்க ஆண்டவரே பெற்றோர்களாகிய இவர்களுக்கு அந்த ஞானத்தை தேவன் நீர் தருவீராக. பரிசுத்தரே ஸ்தோத்திரம். தேவன் அப்படியாய் செய்கிறமைக்காக நன்றி அப்பா. ஆவியானவரே நன்றி. இந்த வேளையிலும் நாங்கள் இந்த குழந்தையை பிரதிஷ்டை செய்கிற பொழுதும் ஆண்டவரே இந்த குழந்தைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் அந்த குழந்தையின் மீது இறங்குவதாக. கர்த்தரப்படியாய் செய்கிறமைக்காக நன்றி. இந்த குழந்தையின் கண்களை ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோமா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய காரியங்களை காண்கிற கண்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவன் அந்த கண்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. அந்த குழந்தையின் காதுகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆவியானவரே. உம்முடைய சத்தத்தை உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாக அந்த காதுகளை பரிசுத்தரே ஸ்தோத்திரம் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. அந்த குழந்தையின் வாயை இசப்பா ஸ்தோத்திரம் எல்லோருமாய் சேர்ந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை போதிக்கிற வாயாய் கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. அந்த குழந்தையின் கரங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உம்முடைய காரியங்களை செய்கிற கரங்களாக தேவன் அந்த குழந்தையின் கரங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. அந்த குழந்தையின் பாதங்களை நாங்கள் எல்லோருமாய் சேர்ந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். உம்முடைய செய்தியை சுமந்து செல்லுகிற பாதமாய் இருக்கும்படியாக அந்த குழந்தையின் பாதங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். நீர் அப்படியாய் செய்கிறமைக்காக நன்றி அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். நாங்கள் வேதத்திலே வாசிப்பதை போல கிறிஸ்துவின் சிந்தையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த குழந்தை வளர கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. தேவன் அப்படியாய் செய்கிறமைக்காக நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. இந்த குழந்தை ஆவியானவரே உம்முடைய தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நீர் அறிந்து கொண்ட இந்த கிருபைக்காக நன்றி. இந்த கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே ஆண்டவரே இந்த குழந்தையை நீர் பரிசுத்தப்படுத்தினீரே. நன்றி அப்பா. நன்றி நன்றி அப்பா. நன்றி. இந்த குழந்தையை குறித்து ஆண்டவரே உமக்கு ஒரு பெரிய சித்தம் நோக்கம் உண்டு. அந்த சித்த நோக்கம் ஆண்டவரே அந்த குழந்தையின் வாழ்க்கையில் அது நிறைவேறும்படியாக அன்பு குழந்தையை உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. As you have promised, O Father God,
This child shall bring joy into the world. அவியானவரே ஸ்தோத்திரம். இந்த குழந்தை தன் குடும்பத்திற்கு மாத்திரம் அல்ல, கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இன்பம் உண்டாகும்படியாக இந்த குழந்தையை கர்த்தர் நீர் ஆவியானவரே ஸ்தோத்திரம், நீர் தெரிந்து கொண்ட கிருபைக்காக, நீர் அபிஷேகித்த அந்த கிருபைக்காக நன்றி அப்பா ஸ்தோத்திரம். ஒரு அன்பின் பாத்திரமாக கர்த்தர் இந்த குழந்தையை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வணைந்திருக்கிறார். அன்பின் பாத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அன்பிலே நிறைந்த ஒரு பாத்திரமாக, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அன்பை ஆவியானவரே ஸ்தோத்திரம் பரிமாறுகிற ஒரு குழந்தையாக, அநேகருக்கு அன்பை ஆண்டவரே செலுத்துகிற, அன்பை ஊற்றுகிற இயேசுவே ஸ்தோத்திரம். நீர் ஹல்லேலூயா எப்படி அன்பாக இருந்தீரோ வேதம் சொல்லுகிறது, God is love. The same way this child shall be love. ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஒரு அன்பின் பாத்திரமாக தேவன் இந்த குழந்தையை நீர் வணைந்திருக்கிற தயவிற்காக நன்றி அப்பா, நன்றி. இந்த குழந்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் வளர 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 ஆவியானவரே ஸ்தோத்திரம் உம்முடைய அன்பிலே மாத்திரம் அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய அன்பை கொண்டு அநேகரை ரட்சிக்கும்படியாகவும், அநேகருக்கு ஆறுதல் செலுத்தும்படியாகவும், அநேகரை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தும்படியாகவும் அந்த அன்பின் பாத்திரமாய் தேவன் இந்த குழந்தை ஆண்டவரே நீர் வணைந்த தயவிற்காக நன்றி அப்பா, நன்றி. நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே, நன்றி ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பரிசுத்தரே. தேங்க்யூ லார்ட். யோ துக்கத்தில் இருந்தோம், இந்த குழந்தை பேசின இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை உண்டாயிற்று சொல்லி ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த குழந்தை வாயில் இருந்து பேசுகிற வார்த்தைகள் மூலமாக தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக, தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக அன்பு குழந்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய சித்தத்திற்கு நேராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் அப்படியாய் செய்கிறமைக்காக நன்றி. இந்த வேளையிலும் நாங்கள் எல்லோருமாய் சேர்ந்து ஒருமனப்பட்டு பரிசுத்தரே அன்பு குழந்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், குழந்தையை வளர்ப்பதற்குரிய ஞானத்தை, கிருபை, தயவை பெற்றோர்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சபையாகிய எங்களுக்கும் அந்த கிருபையை தேவனை தருவீராக. தேவன் அப்படியாய் செய்கிற கிருபைக்காக நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Joe and Faithlin. Amen. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவன் அன்பு குழந்தையையும் குடும்பத்தினரையும் பெற்றோர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கான கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு நம்ம சின்ன பிள்ளைங்க, நம்ம ஃபெலோஷிப்பில் இருக்கிறதான சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ தே ஆர் கோயிங் டு பெர்ஃபார்ம் நவ். அவங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஐ கால் அப்பான் சூசன், ரைட்? Susan is going to come and perform a dance for us. இயேசுவுக்காய் அசைந்திடு நீ, மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு, இயேசுவுக்காய் எழும்பிடு நீ. துன்பங்களை நீக்கி நம் துயரங்களை போக்கி, பயமெல்லாம் மாற்றி நம் கவலை எல்லாம் போக்கி, எனக்காக
உலகமே அசைந்திடு இயேசுவுக்காய் அசைந்திடு நீ மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு இயேசுவுக்காய் எழும்பிடு நீ துன்பங்களை நீக்கி நம் துயரங்களை போக்கி பயமெல்லாம் மாற்றி நம் கவலை எல்லாம் போக்கி எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி தந்தீர் நேசித்தீரேன் 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 இயேசுவை 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 நேசித்தீரேன் 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 இயேசுவை. அடுத்து நீங்கள் பைபிள் கேரக்டர்ஸ் எல்லாம் மினியேச்சர் ஃபார்மில் இப்போ எல்லாம் வரப்போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு கலகலப்பான ஒரு டைமுக்குள்ளே இப்போ வரப்போகிறோம். ஸோ ரெமி ஜாஸ்லின் வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. Praise the Lord everyone. My name is Remy Jaslin. Today I am going to explain about Mother Mary. Mary said unto the angel, How shall this be? Seeing I know not a man. And Mary said, Behold the handmaid of the Lord. Be it unto me according to thy word. Thank you. சூப்பர், வெரி குட். Good evening everyone. My name is Sharon. I am angel. I am living in heaven. I messengers of God. I like peace. I will fulfill everyone's wish. Thank you. சூப்பர். Praise Lord everyone. My name is Esther. I believe in you who hears praise and deliver his people. Please my king spare their all life. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டுங்க. Hi all, praise the Lord. My name is Miguel Jordan. I am going to perform a Bible character. Repent, for the kingdom of heaven is near. He is the one who is greater than me. I will baptize you with water for repentance. He is the one who is greater than me. I will make straight paths for you. Lord, please come. I will baptize you with Holy Spirit and fire. My name is David. I am going to tell Psalms 23. The Lord is my shepherd. I have everything I need. He lets me rest in field of green grass. He lets me to quiet pool of fresh water. You give me new strength. He guide me in the right path, as he promised. If I go through the deepest darkness, I will not be afraid. Lord, for you are with me. Your shepherd, rod and staff protect me. You preparing a banquet for me. There all my evils can see me. You welcome me as a honor guest and fill my cup to the brim. I know that your goodness and love will be with my life, and your house will be my home, long as I live. Amen. Hello everyone, I am King Solomon, son of King David. My father King David wanted to build a temple for the Lord, but the Lord said, I will build it. Then I was confused how to rule such a big kingdom of Israel and how to build such a big temple. So I asked wisdom to the Lord, and he gave me wisdom. One day I was sitting in my palace throne, and two mothers came carrying a baby. They fought for the baby, saying that it was mine. It is my baby. It is my baby. They said like that and came and fought. And then I asked, who's there? Then a soldier came. Then I told, get a knife and cut the baby into half. That way each of the mothers can have half of the baby. One mother said, okay, do it like that. Another
mother said, please don't do it like that. At least let that baby stay alive. Give it to that woman. I gave it to the woman who was crying, and I knew that she was the mother of that baby. Do you also seek wisdom today from the Lord? If you ask Him, He will definitely give you. Thank you. Merry Christmas. Superb. Good evening, everyone. My name is Moses. God gave 10 commandments. I am the Lord your God. You shall not have strange God before me. You shall not take name of the Lord in vain. Remember to keep holy God's day. Honor your father and mother. You shall not kill. You shall not bear. You shall not steal. You shall not bear false witness against your neighbor. You shall not covet your neighbor's wife. You shall not covet your neighbor's goods. Thank you, everyone. Super. Nana Kuti Samuel. Nana கதாவை சொல்லும் வழியை கேட்கிறேன். சூப்பர் கண்ணா, வெரி குட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணி ஜெபித்தோம். என் நாட்டிற்காக, என் ஜனத்திற்காக. கர்த்தர் விடுவித்தார். நான் யார் தெரியுமா? நான் தான் எஸ்தர் ராஜாத்தி. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெரி குட். நான் குட்டி மேரி. The lost coin. Let me count my coins. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Oh no, I lost one coin. The lamp and the I found the coin. Everyone rejoice with me, rejoice with me. Yes, rejoice. Everyone rejoice. Angels in heaven rejoice when sinner repents. Thank you. That's the message